ஹாய் அண்ணா, நான் கோமதி. நீங்க எப்படிண்ணா இருக்கீங்க? விச்சி எப்படி இருக்காரு? உங்க உடம்பு எப்படி இருக்கு? அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? ம், அந்த முருங்கைக்காய் எதுக்கு காமிச்சேன்னா, நான் இந்த வீட்டுக்கு வந்து 7 வருஷம் ஆகுது. அப்பார்ட்மெண்ட் வாங்கி 7 வருஷம் ஆச்சு. ஆ, அப்போதான் அப்பார்ட்மெண்ட் வாங்கின கையோட அந்த முருங்கை மரம் வச்சேன். இது வரைக்கும் பூ பூக்கவே இல்லை. பூ பூத்து காய் காய்க்கவே இல்லை. இப்பதான் சாயப்பா வந்ததுக்கு அப்புறம் சீரடி லாஸ்ட் இயர் சீரடி போயிட்டு இருந்தேன் இல்லைங்களா? அப்பத்துலேருந்து சாயப்பா குளிக்க வைக்கிற தண்ணி தான் ஊத்துனேன். அந்த தண்ணி டெய்லி ஊத்தும் போதெல்லாம், அப்பா இந்த மரத்துக்கு ஒரு பிறவி பயன் கொடுங்க சாயப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊத்தும் போதெல்லாம் அப்பாவை ப்ரே பண்ணி தான் ஊத்துவேன். அப்பா உங்க குளிக்க வைக்கிற தண்ணி ஊத்துற சாயப்பா, நீங்க உயிரோட இருக்கீங்க, இந்த மரத்துக்கு ஒரு வேலையை கொடுங்க சாயப்பான்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்ப சொல்லும்போது லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னால பூ பூத்தது. அதுக்கப்புறம் அந்த பூ வந்து காய்க்கவே இல்லை. காத்துல அடிச்சு எல்லாம் போயிடுச்சு. இப்போ ரீசெண்டா பூ பூத்து அந்த மரத்துக்கு உண்டான பலன் காய் இவ்வளோ அறுவடை கொடுத்துருக்காரு சாயப்பா. இது கண்டிப்பா சாயப்பா தான் கொடுத்துருக்காரு. சாயப்பாவுடைய மரத்துல இருந்து இவ்வளவு முருங்கை கொடுத்துருக்காரு. சாயப்பாக்கு கோடான கோடி நன்றிகள். இது என் அண்ணாக்கு சொல்லணும். சொல்லி சந்தோஷப்படுறேன். நன்றி சாயப்பா. நன்றி அண்ணா.